அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. எல்லோரும் எப்படி இருக்கீங்க? அல்ஹம்துலில்லாஹ், நான் ரொம்ப நல்லா இருக்கேன். இன்றைக்கி சண்டே விலாக் தான். அப்புறம் ஒரு சிஸ்டர் பட்ஜெட் பற்றி கேட்டிருந்தாங்க, அதையும் நான் ஷேர் பண்ணுறேன். இன்றைக்கி சண்டேன்றனால ஒரு 9:30 மணிக்கு தான் எழுந்திரிச்சேன். கரெக்டாக அந்த டைமுக்கு முழிப்பு வந்துருச்சு. இருந்தாலும் இன்றைக்கி லீவு தானேன்னு சொல்லிட்டு அப்படியே புரண்டு புரண்டு படுத்துட்டு இருந்தேன். நம்ம வீட்டில் கேபிளில் கரண்ட் இல்லை. இன்றைக்கி ஒய்ஃபை போடலான்னு இருக்கோமா, அதுக்கும் ஆள் வராங்க. எப்படி சோபாவை ஃபிச்சு வச்சுருக்காளுங்க பாருங்கள். இன்றைக்கி இதுக்கும் பெட் கவர் ஆர்டர் போட்டிருந்தேன், அதுவுமே வந்துருச்சு. அதையுமே நான் அதோட அட்டாச் பண்ணியிருக்கேன். ஃபஸ்ட்டு எழுந்திரிச்ச உடனே வாஷிங் மிஷினில் துணியை போட்டுட்டு இங்கிட்டு தான் வந்தேன். வாஷிங் மிஷின் பொட்டு ஒரு சவுண்டு முடிஞ்சு போச்சு. இப்போ அதுக்கு வேறு செலவுக்கு வைக்கணும். ஏதாச்சும் ஒன்று நடந்துக்கிட்டே இருக்கும். சரி, இந்த டென்ஷனெல்லாம் ரிலாக்ஸ் பண்ணுறதுக்காக ஃபஸ்ட்டு நம்ம டீயை நல்லா ஆற்றி குடிப்போம்னு சொல்லிட்டு குடிச்சிட்டு இருந்தேன். நான் பார்த்திங்கன்னா நல்லா சூடாக தான் டீ குடிப்பேன். ஆனால் அந்த முறை வரும்ல, அந்த அளவுக்கு 2 தடவை ஆற்றிக்கிடுவேன், அவ்வளோதான். ஃபஸ்ட்டு உட்காந்து ரிலாக்ஸாக குடிச்சு முடிச்சுட்டு ஒவ்வொரு ப்ராசஸாக ஸ்டார்ட் பண்ணணும். இன்றைக்கி நம்ம வீட்டில் பிரேக்ஃபாஸ்ட் என்ன செய்ய போகிறேன்னா, அம்மா ஆட்டி கொடுத்த தோசை மாவு இருந்துச்சு, இருக்கவே இருக்குது. எவ்வளோ திக்காக ஆட்டியிருக்காங்க பாருங்களேன். நல்லா திக்காக ஆட்டுவாங்க. எப்படி தான் இவ்வளோ திக்காக ஆட்டுறாங்கன்னு தெரியலை. கொஞ்சமாக எடுத்துகிட்டு இன்றைக்கி தோசைக்கல்லே ஆப்பம் ஊற்றுவேன்ல, அதான் ரெடி பண்ண போனேன். ஏன்னா சாப்பிட்டு ரொம்ப நாள் ஆயிடுச்சு. இன்றைக்கி சாப்பிடணுன்னு ஆசையாக இருந்துச்சா, சரி ஆசைப்பட்டா உடனே சாப்பிட்றணும். சாப்பாடு விஷயத்துலலாம் நம்மளாம் கணிக்க வைக்கிறது கிடையாது, நினச்சா சாப்பிட்றது. நல்லா மாவை கரைச்சி வச்சுட்டு தேங்காயும் திக்காக பால் எடுத்துடலான்னு ஒரு முழு தேங்காயும் எடுத்துக்கிட்டேன். அப்புறம் ஒரு பட்ஜெட் கேட்டிருந்தாங்க. ஆல்ரெடி நான் பட்ஜெட் வீடியோ போட்டிருக்கேன் சிஸ்டர். சிம்பிளாக வேணால் சொல்லிடுறேன், ஏன்னா திருப்பி திருப்பி ஒரே விஷயத்த சொன்னால் போர் அடிக்கும்ல. அதனால் சிம்பிளாக சொல்லிடுறேன். அஃபினாத்தா ஏர்ன் பண்ணுறதை நாங்கள் என்ன பண்ணுவோன்னா, வீடு ரெண்ட்டுக்கு எங்களோட சாப்பாடு செலவு அந்த மாதிரி செலவுக்கெல்லாம் வச்சுக்கிடுவோம். அதுவே எங்களுக்கு கரெக்டாக இருக்கும் அஃபினாத்தா ஏர்ன் பண்ணுறது. ஏன்னா எங்களுக்கு ரெண்ட்டே கொஞ்சம் அதிகம் தானே, அதனால். அப்புறம் நான் சம்பாதிக்கிறது பார்த்திங்கன்னா, அஃபினோட அத்தா இருக்காங்கல்ல, அவங்க அம்மா தான் ஊரில் இருக்காங்க. அதுக்கு ரெண்ட் கொடுக்குறது, அப்புறம் நாங்கள் நகைக்கு கட்டுறது, அந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சம் கமிட்மெண்ட் சீட்டு போட்டு வச்சுருக்கோம். அந்த மாதிரி நாங்கள் பார்ட்டாக பிரித்து வச்சுக்கிட்டோம். உங்களோடது வந்துட்டு வீட்டு செலவுக்கு, என்னோடது வந்துட்டு சேவிங்ஸ் பண்ணுறதுக்கு, இந்த மாதிரியெல்லாம் வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் எங்களோட பிளானு. அப்படி தான் இப்போ வரைக்கும் ரன் பண்ணிக்கிட்டு இருக்கோம். வீக்லி ஒன்ஸ் இப்போல்லாம் காய்கறி வாங்கிக்கிறது, ஏன்னா இன்ஸ்டாமார்ட்டில் வாங்கினோம்னா பழையபடியே நான் ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ஒரு ஞாயிற்றுக்கிழமை இன்றைக்கி ஃபுல்லாக போய் காய்கறி வாங்கிட்டு வந்து வச்சிட்டேன்னா அந்த வீக் ஃபுல்லாக எனக்கு கரெக்டாக வரும். ஒரு 400 ரூபாய்க்கு வாங்கினாலே கரெக்டாக இருக்கும். அதுவே நான் டெய்லி சோம்பேறித்தனப்பட்டு வாங்கும்போது எனக்கு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா செலவாச்சு. சர்ஃபு அந்த மாதிரிலாம் நான் ஆன்லைனில் வாங்கிக்கிறேன், ஏன்னா அதில் கொஞ்சம் ப்ரைஸ் கம்மியாக இருக்குமா, அதனால். இப்படி தான் நான் மேனேஜ் பண்ணிகிட்ருக்கேன் சிஸ்டர். இப்போதைக்கு அவங்க கேட்டுகிட்டே இருந்தாங்க, ஒரு 2-3 வீடியோவில் கேட்டிருந்தாங்க. இப்படி தான் நான் மேனேஜ் பண்ணுறேன். எனக்கு இந்த மாதிரி தோசைக்கல்லையே ஆப்பம் மாதிரி சுட்டு சாப்பிட்றது ரொம்ப பிடிக்கும். அஃப்ரா குட்டி ஏன் கோபமாக இருக்காங்கன்னா, அவங்க அக்காவுக்கு ஃபஸ்ட்டு கொடுத்துட்டேன்னா அவளுக்கு மட்டும் கொடுக்குறீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரே சண்டை. என்ன சொல்கிறது, அக்கா தங்கச்சியாக இருந்தாலும் சண்டை போடுறாளுங்க, அண்ணன் தங்கச்சியாக இருந்தாலும் சண்டை போடுறாளுங்க. என்ன பண்ணுறதுன்னு தெரியலை. ஒரு ஏஜுக்கு அப்படி தான் இருப்பாங்கல்ல. அப்புறம் அவளை சமாதானப்படுத்தி அவளுக்கும் அவங்க அக்காவுக்கும் சாப்பாடு கொடுத்து முடிச்சிட்டேன். அதுக்குள்ளே ஒய்ஃபை கனெக்ட் பண்ணுற தம்பியும் வந்துட்டாங்க. அவங்க கனெக்ட் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. இன்றைக்கி தான் ஃபர்ஸ்ட் டைம் 500 ரூபாய் இந்த உண்டியலில் போட போகிறேன். எனக்கு இன்சென்டிவ் வந்துச்சா, சரி அது வந்து நம்ம எதிர்பார்க்காத காசு தான். எப்போயாவது ஒன் டைம் தான் வரும். சரி அதை அப்படியே சேவிங்ஸில் வச்சுக்கலாம். இது நம்ம வந்துட்டு எதிர்பார்க்காத காசு தானே, அதனால வந்துட்டு நான் உண்டியலில் போட்டுட்டேன். எனக்கு ஒரு 5-10 கிட்ட வந்துச்சு. அதை அப்படியே உண்டியலில் போட்டாச்சு. ஃபஸ்ட் டைம் 500 ரூபா போடும்போது கொஞ்சம் சந்தோஷமாக இருக்குது. இதில் வந்துட்டு 10,000 ரூபாய் அந்த மாதிரிலாம் கூட இருக்குது. நீங்கள் வேணால் அந்த மாதிரி வாங்கி ட்ரை பண்ணி பாருங்கள். என்றைக்காவது ஒரு நாள் கண்டிப்பாக ஹெல்ப் பண்ணணும் நமக்கு. ஏதோ ஒரு சேவிங்ஸு நம்ம குட்டியாக சேவ் பண்ணுறது தான் பின்னாடி நமக்கு ஏதாவது ஒன்றுத்துக்கு ஹெல்ப் பண்ணணும்னு நான் நினைக்கிறேன். நீங்கள் வேணால் ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம 1 lakh அந்த மாதிரி தான் சேவ் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. 10,000 உண்டியல் இருக்குது, 5,000 உண்டியல் இருக்குது. அந்த மாதிரி நீங்கள் வாங்கி சேவ் பண்ணிக்கோங்க. இன்றைக்கி நான் என்ன ஆன்லைனில் வாங்கினேன்னா, பாப்பாவுக்கு இந்த டார்க் ஃபேண்டசி கேக் ரொம்ப பிடிக்கும், அது. அப்புறம் சர்ஃபு இல்லை அது. அப்புறம் பால், அவ்வளோதான். வெங்காயம் வந்துட்டு அந்த 9 ரூபாய்க்கு போடுவாங்கல்ல அதில். அப்புறம் நாட்டு சக்கரை பேஸ்ட், இவ்வளோ தான் வாங்கினேன். காய்கறியெல்லாம் ஈவினிங் கடையில் போய் வாங்கிக்கலான்னு சொல்லிட்டு வச்சுருக்கேன். மளிகை கடைக்கும் போகணும், ஏன்னா மளிகை கடை எனக்கு இந்த வீட்டுக்கு வந்ததுக்கப்புறமா அவ்வளோவா போகிறது கிடையாதா. இன்ஷா அல்லாஹ் அதையுமே நம்ம கண்டுபிடிக்கணும். வந்தவுடனே எந்த ஒரு திங்ஸ் புதுசாக வந்தாலுமே, புதுசாக கனெக்ட் பண்ணாலுமே நம்ம போட்டு பார்ப்போம்ல, அந்த மாதிரி தான் நாங்கள் எல்லாத்தையும் போட்டு பார்த்துக்கிட்டு இருந்தோம். இது நம்ம சேனலில் போட்டு பார்ப்போம், வருதான்னு பார்ப்போம். வரும், இது வெயிட் பண்ண குட்டி.
ஸ்பேஸ் வேற விடணுமா? ஒரு தடவை போட்டா வந்துடும் நினைக்கிறேன். இந்த இருக்குல்ல இது அம்மா சேனல் வருதா போச்சால இந்த அப்புறம் குட்டி வந்துச்சு. இது பழைய சாட்சி ஏதாவது பார்க்கணும். இது வரும். பழைய வீடியோ பார்ப்போம். இது அப்படியே இதெல்லாம் பார்த்துட்டு நல்லாயிருக்கு. நம்ம வீடியோவும் டிவியில் பார்க்குறதுக்கு நான் மோஸ்ட்லி டிவிலலாம் பார்த்தது கிடையாது, ஃபோனில் தான் பார்ப்பேனே. பாப்பா 2 பேருக்கு இன்றைக்கி ஹேர் வாஷ் பண்ணி விடணும். சண்டே தான் மோஸ்ட்லி ஹேர் வாஷ் பண்ணுறது, அந்த மாதிரி வேலையெல்லாம் வச்சுக்கிறது. அப்படியே அவளுக்கு ஒரு படத்தை போட்டு விட்டுருந்தேன், இந்த வாழைன்னு ஒரு மூவி அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்களா. சரி அந்த மூவி பார்க்கலான்னு சொல்லிட்டு தான் போட்டு விட்டுட்டு இருந்தேன். நல்லா தான் இருந்துச்சு. நானும் ஃபஸ்ட் டைம் பார்க்குறேன் இந்த படம். மலையாளம் படம் தான், தமிழில் டப் பண்ணி அப்படியே பார்த்துக்கிட்டு இருந்தோம். அப்புறம் என்ன, எப்பயும் போல் நம்ம லஞ்சுக்கு வரணும். கொஞ்சோண்டு சிக்கன் இருந்துச்சு. சரி அதுலேயே அப்படியே பிரியாணி மாதிரி தாளித்து விட்டுடலாம். அது என்னமோ சண்டேனாலே நான் வீட்டில் இருந்தாலே அவங்களுக்கு ஏதாவது ஒன்று குக் பண்ணி கொடுக்கணும். அவங்க கூட சொன்னாங்க வேணாம் இன்றைக்கி நம்ம எனக்கு கொஞ்சம் உடம்பு சரியில்லையா, நல்லா கோல்ட் ஆயிடுச்சு. அதனாலே அஃப்ரீனா சொன்னாங்க கடையில் வாங்கி சாப்பிட்டுக்கலாம் இன்றைக்கி ஒரு நாளைக்கு அப்படின்னு சொன்னாங்க. இருந்தாலும் மனசு கேட்க மாட்டேங்குது. அந்த கடையில் வாங்கி சாப்பிட்டா ஒரு மன திருப்தியாகவே இருக்க மாட்டேங்குதா. எனக்கும் ஆசையாக இருக்குது ஹோட்டலில் போய் சாப்பிட்றதுக்கெலாம். ஆனால் வயிறு ஏதோ ஃபுல்லான மாதிரி ஒரு ஃபீலே இருக்காது. கொஞ்சம் நேரத்தில் அப்படியே பசிக்க ஸ்டார்ட் ஆயிரும். எனக்கு மட்டும்தான் அப்படி இருக்கா என்னன்னு தெரியலை. இன்றைக்கும் அப்படியே சிக்கன் பிரியாணி தான், அது மாதிரி கிடையாது, சிக்கன் பிரியாணி தான் அப்படியே தாளித்து விட்டுட்டேன். சும்மா ஒரு விளக்கு மட்டும் வச்சுக்கலாம், நைட்டு ஏதாவது நாஸ்டா மாதிரி ரெடி பண்ணிக்கலான்னு தான் ரெடி பண்ணேன். நல்லா தான் வந்துருந்துச்சு. சிம்பிளாக ஒன் பாட்டில் செய்வோம்ல அந்த மாதிரி தான் எங்களுக்கு பிடிச்ச மாதிரி கம்மி மசாலாவில் செஞ்சுருந்தேன். அல்ஹம்துலில்லாஹ் நல்லபடியாக சாப்பிட்டு முடிச்சுட்டு நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா கடைக்கு போகணும். அது வரைக்கும் அஃப்ரீனா சாப்பிட்டு கொஞ்சம் நேரம் இருப்பாங்க, ஒரு 1/2 hour இருப்பாங்க. அஃப்ரா குட்டியை வம்பெழுத்துக்கிட்டு இருந்தோம். அஃப்ரீனம்மா நல்லா அந்த பொம்மை படத்தெல்லாம் போட்டு பார்த்துக்கிட்டு இருந்தா. அவளுக்கு என்னமோ ஃபஸ்ட் அதான் சொன்ன மாதிரி புதுசாக நம்ம வீட்டில் ஏதாவது ஒன்று பண்ணோம்னா அதை கொஞ்சம் நாளைக்கு கார் வாங்கும்போது விளையாண்ட மாதிரி இதை போட்டு பார்த்துட்டு இருப்பாளுங்கன்னு நினைக்கிறேன். சரி சண்டே தானே, இன்னும் போர்ஷன்ஸ் எதுவும் ஸ்டார்ட் பண்ணலன்னு சொல்லிட்டு நானும் விட்டுட்டேன். அப்புறம் என்ன, நான் எப்பயும் செய்கிற வேலை தான், அந்த வீடு க்ளீன் பண்ணுறது அந்த மாதிரி வேலையெல்லாம் பார்த்துக்கிட்டு இருந்தேன். மிஷின் வேறு டப்புன்னு போயிடுச்சா, அதை வேறு இனிமேல் வாங்கணும் புதுசாக. ரிப்பேர் பண்ண ஆல்ரெடி நான் ஒரு தடவை ரிப்பேர் பண்ணிட்டேன், ட்ரையரும் ஒர்க் ஆகலை. சரி வாங்கலான்னு ஒரு பிளான் வச்சுருக்கேன். அப்படியே எல்லா வேலையும் முடிச்சுட்டு குட்டி மேடம் வெள்ளனே எப்பயும் குளிக்க வச்சுருவேன். இன்றைக்கி மேடமை குளிக்க வைக்க முடியல. அவங்களுக்கு இந்த ட்ரையர் போட்டாலே ஒரு சந்தோஷம். அதுவும் அந்த கூலர் போட்டால் தான் மேடம் ஹாப்பியாக இருப்பாங்க. ஹீட் வச்சோன்னு வைங்களேன் அரண்டுட்டு ஓடி போயிடுவா. என்னென்ன எக்ஸ்ப்ரெஷன் பண்ணுறா பாருங்களேன் நம்ம அஃப்ரா குட்டி. இதுக்கப்புறம் அவளும் அவங்க அத்தாவும் கான்வர்சேஷன்லாம் பண்ணியிருப்பாங்க. ஒரு மாதிரி நல்லா இருந்துச்சு. இன்றைக்கி பெட் கவர் வாஷ் பண்ணுறது எல்லாமே நான் மோஸ்ட்லி சண்டேஸில் தான் பண்ணுவேன்னா, அதனால் கொஞ்சம் வேலையாக தான் இருக்குமே. நமக்கு மட்டும்தாங்க சண்டே லீவே கிடையாது. ஸ்கூல் லீவ் விட்டாலும் லீவ் இல்லை, ஆஃபீஸ் லீவ் விட்டாலும் லீவ் இல்லை. எப்போ பாரு பிஸியாக இருப்போம். சாப்பிட்டெல்லாம் முடிச்சுட்டு அப்போ தான் அக்கடான்னு உட்காந்தேன். அதுக்குள்ளே ஒரு கொரியர் வந்துருச்சு. எப்போ நான் ஆர்டர் போட்டேன்னு எனக்கே தெரியல. ரொம்ப நாள் ஆச்சு இந்த லிப்ஸ்டிக் ஆர்டர் போட்டு, எனக்கே தெரியலை. ஃபேஸஸ் கனடான்னு நினைக்கிறேன். ஆமாம் ஃபேஸஸ் கனடாலேருந்து ஒரு லிப்ஸ்டிக் போட்டிருந்தேன்னா அதான் வந்துருந்துச்சு. ஒரு மாதிரி மெரூன் கலரில் போட்டிருந்தேன். நல்லா தான் இருக்குது. கொஞ்சம் லாங் ஸ்டேவாக தான் இருக்குது. ஏன்னா நான் கொஞ்சம் நேரம் வச்சுட்டே இருந்தேன், கையில் இருந்தும் போகவே இல்லை அந்த லிப்ஸ்டிக்கு. நல்லா தான் இருந்துச்சு. சரி வாங்க அஃப்ராவோட கான்வர்சேஷன் பார்க்கலாம். என்ன பண்ற அத்தாக்கு? ஏ மொட்டை என்ன பண்ற? லிப்ஸ்டிக் பண்ணி விடுறியா? சரி பரோட்டா சுடு அத்தாக்கு. என்ன மேக்கப் அத்தாக்கு? ஜூஸ் மேக்கப்பா? அத்தான்னு சொல்லு, என் மேல எப்படி இருக்கணும் அத்தா? யாஸ்மா மேல எப்படி இருக்கணும்? ஒரு மாதிரி யாஸ்மா மேல எப்படி இருக்கணும் அத்தா? சொல்லவே மாட்டேற. ஒரு மாதிரி இருக்கணும்.
எப்படி இருக்கணும் பாசம் அப்படி சொல்லணும். பாசமா இருக்கணும். சொல்லு உங்க அத்தாட்ட. பாசமா இருங்க அம்மாட்ட. எதுக்கு? அப்படா அல்லாஹ் உங்களுக்கு gift கொடுப்பான். கேட்டுக்கோப்பா, ஒய்ஃப்ட்ட பாசமா இருந்தா அல்லாஹ் gift கொடுப்பான். ஆமா என்னம்மா? அப்பதானே அல்லாஹ் gift கொடுப்பான். என்ன giftமா கொடுப்பான் அத்தாக்கு அல்லாஹ்? பெருசா gift. பெரிய gift-ஆ? அப்ப அம்மாக்கு gift கொடுக்க மாட்டான் நல்லா? அல்லாஹ் கொடுப்பானே. அல்லாஹ் யாருக்கும் கொடுப்பான், அஃபீனுக்கு கொடுப்பான். அஃபீனுக்கு கொடுப்பானா? அஃபீனுக்கு என்ன கொடுப்பான்? என்ன அஃபீனுக்கு என்ன? உனக்கும் அஃபீனக்காக்கு என்ன வேணும்? உங்க 2 பேருக்கு என்ன ஆசை? யாசமோட ஆசை தான் உங்க ஆசையா? உம்மடி எப்படி இப்படிலாம் பேசுற? அதான் மேக்கப் போதும். அதான் அழகா தானே இருக்காங்க. நீ யார் மாதிரி இருக்க? யாஸ்மா மாதிரியா? இல்லையே, யார் மாதிரி இருக்கன்னு சொல்லுவ? எந்த மாமி மாதிரி? எந்த மாமி மாதிரி இருக்க? அவங்களுக்கு பேர் இல்லையா? ஃபைசி அம்மாவை பத்தியா வீரா? சாலிஹா மாமி. நிஸ்ரியா மாமி மாதிரி இல்லையா? அப்படின்னா என்னதான் பண்ற உங்க அத்தாவை போட்டு? தோசை ஊத்து. தள்ள அத்தா ஆர்டர் போடணுமா? மணி என்ன 4 ஆயிடுச்சாப்பா? ஐயோ போ போ. எங்கே கிளம்பிட்டீங்க? யார் 2 பேரும்? யார் 2 பேரும் டீ குடி? இங்கிட்டு வா இங்கிட்டு வா. யார் 2 பேரும் டீ குடி? ஓ வண்டிலையா? எதுக்கு கமலை போட்டு நோண்டிட்டு இருக்க? மூக்குத்தி தாவா? இங்க வா அஃப்ரா, இங்கிட்டு வா. இருட்டா இருக்கு. இது பெட் கவர்லாம் போடணும். வேலை இருக்கு அம்மாக்கு. சரிப்பா. ஃபோன் பண்ணோன்னு வரேன். அத்தா போயிட்டாங்க வேலைக்கு. கொஞ்ச நேரம் கழிச்சு நம்ம மார்க்கெட் போகலாம். திங்ஸ் எல்லாம் வாங்க போகணும். சரி அத்தாக்கு துவா கேளு. அத்தாக்கு நல்லபடியா கஸ்டமர் வரணும். நிறைய ஆர்டர் வரணும். நாங்க சீக்கிரமா வீடு கட்டணும். சரி விடு, கட்டவானா? எனக்கு என்ன கட்டவானா? அல்லாட கேளு. அல்லாதான் நமக்கு தருவான். இப்படிலாம் பேசலாமா? அல்லாட்ட போய் பாசமா கீழப்பா எல்லாம் தருவாங்க. பாசமா தரலவா? ஐயோ அல்லா அல்லா. அல்லாட கீழே. அல்ல யாரு? நம்ம அல்ல. அவங்க மயன் யாரு? வீரரா? சரி பாய். எங்க போறீங்க? யார் கூட போறீங்க? உங்க மயன் யாரு? பேர் என்ன? உங்க மயன் பேர் என்ன? வீரரா? அப்போ உங்க பேர் என்ன? அப்ப ரம்ஜானா? அம்மாவா? எனக்கு அம்மா இல்லையே. சோ என்கிட்ட யாருமே பாசமாவே இல்லை. யாருமே பாசமாவே இல்லை. தள்ளி நில்லு, கேமரா எடுத்துட்டு. சரி கொஞ்சம் வண்டி காமிச்சு பாய். அவ்வளோதான்.
இவ்வளோ அட்டகாசம் பண்ணிவிட்டு மேடம் நல்லா தூங்கிட்டாங்க. அஃப்ராவும் அஃப்ரீனுமே நாங்கள் ஒரு நாள் தானே வீட்டில் இருப்போம். ஃபஸ்ட்லாம் அஃப்ரீன் எங்கள் அம்மா வீட்டில் ஸ்டே பண்ணணுன்னு ஆசைப்படுவா. ஆனால் இப்போலாம் அந்த சாட்டர்டே சண்டே கூட இங்கே அவளுக்கு ஸ்டே பண்ண இஷ்டமே இல்லை, ஓடி வந்துடுவா. என்னைக்காவது ஒரு நாள் நான் தான் விட்டுட்டு வருவேனே, இல்லைன்னு வைங்களேன், நான் வீட்டுக்கு வரேன்னு சொல்லிட்டு வந்துடுவா. அப்போ தான் நினைக்கிறேன் என் பிள்ளைங்க என்னை மிஸ் பண்ணுறாங்க போல இருக்குன்னு. பீக்கங்காய் சாம்பார் கீரை வாங்கியிருக்கேன், அப்போ அதை என்ன செய்யுது? பருப்பு கீரை செய்யலான்னு இருந்தேன். பீக்கங்காய் சாம்பார் வேணுமா உங்களுக்கு? நாளை கழிச்சா சரி. புடலங்காய் கூட்டா மார்க்கெட்டில் இறக்கி விட்டு போயிருங்க. ஆர்டர் எடுத்துகிட்டு வருவீங்களா? அப்படியே ஈவினிங்காக மார்க்கெட் போயிட்டு போகிற வழியில் 2 பேர் மட்டும் போனோமா. அஃப்ரா குட்டி அஃப்ரீனம்மாட விட்டுட்டு போயிட்டேன். அவள் பார்த்துக்கிருவா அவங்க அக்கா. அதோட நான் மார்க்கெட் போயிட்டு கொஞ்சம் திங்ஸ் எல்லாம் வாங்கிட்டு டீ எல்லாம் குடிச்சிட்டு வந்துட்டேன். வரும்போது பிள்ளைங்களுக்கு ஸ்நாக்ஸ் என்ன நெக்ஸ்ட் டே மண்டே நாளைக்கு வந்துட்டு ஸ்கூல் இருக்குல்ல, அதனால் கொஞ்சம் ஸ்நாக்ஸ் இருந்துச்சுன்னா கொஞ்சம் பெட்டராக இருக்கும் காலைல கொடுத்து விடுறதுக்கு. இந்த தேங்காய் பன் வந்துட்டு அஃப்ரீனத்தாக்கு பிடிக்கும், அதனால் அவங்களுக்கு வாங்கிட்டு வந்திருந்தேன். பிள்ளைங்களுக்கு டோனட் ரொம்ப பிடிக்கும். வீக்லி ஒன்ஸ் ஏதாச்சும் நான் வாங்கி கொடுக்குறேன் இந்த மாதிரி பேக்கரி ஐட்டம். சரிப்பா சாப்பிட்டுட்டு போகிறாளுங்க அப்படின்னு சொல்லிட்டு தான். உள்ளுக்கு வந்துட்டு நல்லா டார்க் சாக்லேட் ஃபில் பண்ணி வச்சுருப்பாங்க. அஃப்ரா குட்டிக்கு ஃபுல்லாக கொடுக்க மாட்டேன், நான் பாதி ஆட்டையை போட்டு சாப்பிட்ருவேன். அஃப்ரீனம்மா சாப்பிட்டுக்கிடுவா, அவளுக்கு ரொம்ப இஷ்டம். அப்புறம் காய்கறி என்ன வாங்கினேன்னா ரொம்ப வாங்கலை, கொஞ்சமாக தான் வாங்கினேன். வெங்காயம் ஆல்ரெடி காலைல வாங்கினது இருந்துச்சு, தக்காளி தான் மெயினாக தேவைப்பட்டுச்சு, கொஞ்சம் வெஜிடபிள்ஸுமே வீட்டில் இருந்தது போன வீக் வாங்கினது. அதோட இந்த வீக் வந்துட்டு கோவக்காய், பாவக்காய், அப்புறம் இந்த ஃப்ரூட்ஸ் வாங்கியிருந்தேன், அவக்காடோ. அப்புறம் பாப்பாவுக்கு தான் கொஞ்சம் இந்த மாதிரியெல்லாம் கொடுக்கலாம் ஹெல்த்தியாக அப்படின்னு சொல்லிட்டு வாங்கி வச்சுருக்கேன். அப்புறம் பீட்ரூட்டு, இஞ்சி, அவ்வளோதான் நான் வாங்கினேன். வேறு எந்த காய்கறியும் வாங்கலை. காலியாக வாங்கிக்கலான்னு இருக்கேன். இதுவே 1 வீக் வரும். கீரை வேறு ஆல்ரெடி வாங்கி வச்சுருக்கேன், நாளைக்கு பொழுது கீரையை வச்சு தான் முடிக்கலான்னு இருக்கேன். அப்புறம் எப்பயும் போல் கொத்தமல்லி, கருவேப்பிலை நம்ம சின்ன பிள்ளையிலேருந்து ஓசியில் வாங்குவோம்ல, அந்த மாதிரி வாங்கியாச்சு. அப்புறம் இந்த சீரீஸ்லாம் பார்க்கணுன்னு எனக்கு ரொம்ப நாள் ஆசை. இப்போ நம்ம வீட்லேயும் நம்ம பார்க்குறோம். நெக்ஸ்ட்டு பாப்பாவோட புக்ஸ் கொடுத்துருந்தாங்க. புக்கெல்லாம் லேட்டாக தான் கொடுப்பாங்க அஃப்ரீனுக்கு எப்பயுமே. அதை அப்படியே அட்டை போட்டுடலான்னு அட்டை போட்டு வச்சேன். இந்த ஒயிட் கலரில் கவர் இருக்கும்ல, அதுதான் புக்குக்கு போட்டேன் கொஞ்சம் நாளைக்கு வரும்னு. இந்த வேலையெல்லாம் பார்க்கறதுக்குள்ளே லைட்டாக செம்ம தலைவலி வந்துருச்சு. பார்த்தீங்களா, தலைவலி வந்துருச்சு. எனக்கு காஃபி அவ்வளோ இஷ்டம் இல்லை. இப்போ ஆஃபீஸில் குடிச்சு கொஞ்சம் பழகினனால கொஞ்சம் ஸ்ட்ராங்காக காஃபியை போட்டு குடிச்சு முடிச்சுட்டு அட்டையும் போட்டு முடிச்சிட்டேன். அப்புறம் பெட் கவர் வந்துருந்துச்சா, அதையும் எடுத்து ஓப்பன் பண்ணி அப்படியே செட் பண்ணிடுவோம். வாங்கினோடனே செட் பண்ணிடணும், அப்போ தான் நம்ம மனசு ஆறும். எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் செட் பண்ணி வச்சுருக்கேன். அப்புறம் அஃப்ரீனத்தா வந்து செட் பண்ணிக்கிடுவாங்க. நம்மளோட குட்டி குட்டி ஆசையெல்லாம் நிறைவேறும் போது ஒரு மாதிரி நல்லாயிருக்கும். அதுவும் நமக்கு தேவையானதெல்லாம் பண்ணிக்கும் போது ஒரு மாதிரி மனசுக்கு சந்தோஷமாக இருக்கும். அது சின்ன விஷயமா இருந்தாலும் சரி, பெரிய விஷயமா இருந்தாலும் சரி. நம்ம அல்லாஹ்கிட்ட நிறைய துவா கேட்போம். இன்ஷா அல்லாஹ் நீங்களும் எனக்கு துவா பண்ணிக்கோங்க, நானும் உங்களுக்காக துவா பண்ணிக்கிறேன். கண்டிப்பாக நான் தொழுகும்போது துவா பண்ணிக்கிறேன். அப்புறம் நல்லா கோல்டு இருந்தனால ஆவி பிடிச்சிடலான்னு சொல்லிட்டு மஞ்சத்தூள், உப்பு போட்டு ஆவி பிடிச்சிட்டேன். ஏன்னா நாளைக்கு மறுபடியும் நம்ம ரொட்டீன் ஸ்டார்ட் ஆகுதுல்ல. அவ்வளோதான் சண்டே விலாக்.